இந்த காலவேளையில் நாம் இன்னொரு புதிய காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களை நாம் படிக்கிறோம், கவனிக்கிறோம், உடைய வாழ்க்கை சரித்திரங்களை நாம் கற்றிருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் எல்லாருமே பாடுகளுக்கு வழியிலே போனவர்கள் தான். பாடுகள் இல்லாத பரிசுத்தவான்கள் யாருமே கிடையாது. பாடுகள் வரும்போது பொதுவாக மனிதர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்னா சோர்ந்து போகிறோம். பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதங்களிலே ஒரு பெரிய ஆயுதம், வல்லமையான ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா சோர்வு என்கிற ஒரு ஆயுதம். இந்த சோர்வுங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்துட்டா எப்பேற்பட்ட தைரியசாலியும் கூட விழுந்துருவாங்க, எப்பேற்பட்ட தைரியசாலியும் கூட உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா பிசாசினுடைய கையில் ஏராளமான ஆயுதங்கள், மனிதனை தாக்கக்கூடிய ஆயுதங்கள் உண்டு. அந்த ஆயுதங்களிலே இந்த சோர்வு என்கிற ஆயுதத்தை பிசாசு பயன்படுத்தும் போது இந்த ஆயுதம் நம்மை பலமாய் தாக்கக்கூடியதான ஒரு ஆயுதமாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆகையினால வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களும் இந்த சோர்வுக்கு தப்பித்தவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் இந்த சோர்வான நேரங்களிலே அவர்கள் என்ன செய்தார்கள், அதைத்தான் நான் இந்த கால வேளையில் நாம் கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் சோர்வான ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். இவ்வளவோ ஜெபிக்கிறோம், இவ்வளவோ ஆண்டவருக்காக நம்ம நிற்கிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் சில வேளைகளில் நம்முடைய திராணியை மிஞ்சி, நம்முடைய பலத்தை மிஞ்சி சில பிரச்சனைகள் வாழ்க்கையிலே வரும்போது நம்மை செயல்படாதபடிக்கு உட்கார வைத்து விடுகிறது. ஆகவே தான் நம்ம சோர்வுகளுக்கு நம்ம இடங்கூடாதபடிக்கு அதை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. எப்படி மேற்கொள்ளணும்? வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அந்த மாதிரி நாட்கள் வந்தபோது எப்படி அவர்கள் மேற்கொண்டார்கள், என்ன செய்தார்கள், இதையெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம இந்த கால வேளைகள் தியானிக்க போகிற வார்த்தைகள் எதுவும் புதுசெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய வருகை வரைக்கும் தியானிப்பதற்காக, படிப்பதற்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம்தான். அல்லேலூயா. நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் படிக்கக்கூடிய, திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய வேத புஸ்தகம் அப்படின்னா தேவன் அருளிய வேத புஸ்தகம். இது சத்திய வேதம். ஆமென். ஸ்தோத்திரம். நிறைய பரிசுத்தவான்கள் நூற்றுக்கணக்கான முறை இந்த வேதத்தை படித்து முடிச்சிருக்கிறாங்க. நம்மில் எத்தனை பேர் ஒரு முறையாகிலும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு புஸ்தகம் வரைக்கும் நான் ஒரு முறையாகிலும் படித்து முடிச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் எத்தனை பேருன்னு நீங்களே யோசனை பண்ணிக்க கொள்ளுங்கள். சிலர் சில முறைகள் நீங்கள் படித்திருக்கலாம். படித்து முடிச்சிருந்தாலும் திரும்பவும் நம்ம என்ன செய்யணும்னா உயிர் உள்ள நாளெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம படிக்க படிக்க தேவன் அந்தந்த காலங்களுக்கு தகுந்தாற் போல, அந்த வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தாற் போல தேவ வார்த்தை நம்மோடு கூட பேசும். தேவ வார்த்தை நமக்கு வெளிப்படும். அந்த வார்த்தைகளிலிருந்து நிறைய வெளிப்பாடுகள் நமக்கு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி வெளிப்படும். மற்ற எந்த புஸ்தகத்திலையும் அப்படி இருக்காது. எத்தனை முறை படித்தாலும் சரி ஒரே கருத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய வேத புஸ்தகம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் 100 முறை படித்தாலும் 100 விதமான சூழல்களிலே 100 விதமாய் நம்மோடு கூட பேசக்கூடியது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினால தான் நம்ம வாரந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல,
இந்த வேதத்திலிருந்து வார்த்தைகளை தியானித்து நம்முடைய வாழ்க்கை நடத்துவதற்கு இது ஒரு அடிஸ்தானமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு ஊன்றுகோலை போல இருக்கிறது. வயதாகும்போது ஒரு ஊன்றுகோல் இல்லாதபடிக்கு ஒரு முதியவர் நடப்பது என்பது தடுமாற்றத்தை கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும்போது இந்த தடி, இந்த ஊன்றுகோல் தான் நம்ம தடுமாறாதபடிக்கு நம்மளை தாங்குகிற வார்த்தைகள் இருக்கிறது. அதுக்காகத்தான் நம்ம நாள்தோறும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த வேத வார்த்தைகளை படிக்கணும், தியானிக்கணும், அதையே சிந்திக்கணும், அந்த யோசனையிலே நம்ம இருக்கணும். படித்து முடித்த உடனே அதோடு கூட நம்ம மறந்துடக்கூடாது. அந்த நாள் முழுவதும் அந்த சிந்தையோடு கூட இருக்கணும். இன்றைக்கி காலையில் வேதத்தை வாசித்தோமே, நமக்கு ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன, நம்மோடு கூட பேசப்பட்ட வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நாள் முழுவதும் அதே சிந்தனையில் இருக்கணும். அதுதான் தியானிப்பது. அப்போது காலையில் கர்த்தர் நம்மளை வார்த்தையிலிருந்து நடத்துவார். மதியம் ஒரு சூழல் வரும், படித்த வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். இந்த சோர்வுக்கு நம்ம மட்டும் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செயல்படுவதை நிறுத்தி விடுவோம். செயல்படுறதையே நிறுத்திக்கிடுவோம். ஜெபிக்கிறத நிறுத்திடுவோம், பைபிள் வாசிக்கிறத நிறுத்திக்கிடுவோம், வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறத நிறுத்தி கொள்ளுவோம், எல்லாரோடையும் சமாதானமாக பேசுகிறதை நிறுத்தி கொள்ளுவோம், ரொம்ப கோபமாக செயல்பட ஆரம்பிப்போம். இதெல்லாம் அன்றாட நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸ்தோத்திரம். ஏன் இன்னைக்கு ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னு வீட்டில் கேட்கும்போது அவருக்குள்ள ஏதோ ஒரு சோர்வு அவரை தாக்கி இருக்கிறது. அந்த சோர்வு சந்தோஷத்தை தடை செய்கிறது, சமாதானத்தை தடை செய்கிறது, அவரை மேல் கொண்டு செயல்பட விடாதபடிக்கு அது தடையை கொண்டு வருகிறது. இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த பரிசுத்தவான்கள், நான் சொல்ல போகிற சில பரிசுத்தவான்கள் இந்த நிலைமைகளிலே எப்படி, கஷ்டத்தில் எப்படி இந்த காரியங்களை செய்தார்கள், அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 7, 8 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். இதுக்கு முந்தி 1வது வசனத்திலிருந்து நீங்கள் 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அங்கே சகோதரர்களுக்குள்ளே நடக்கிற சம்பாஷணைகள். யோசேப்பை சகோதரர்கள் கண்டுபிடிக்கும் போது, யோசேப்பு தன் சகோதரர்களை கண்டுபிடிக்கும் போது அங்கே நடக்கிற பந்தபாசங்கள், உறவுகள், ஐக்கியங்கள், அன்பு, இவைகளெல்லாம் நம்ம 1வது வசனத்திலிருந்து 6 வசனங்களில் நம்ம வாசிக்கலாம். இவங்க தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கூட பிறந்தவர்கள், உடன்பிறப்புகள். யோசேப்பு கண்ட சொப்பனம் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி விடுமோ, நமக்கு மேலே அவன் போயிடுவானா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு திட்டம் போடுறாங்க. ஆனால் திட்டத்தை கொடுக்கிற தேவன் ஒரு நாளும் அவருடைய திட்டத்தை தோற்று போக விடவே மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியத்தை பேசியிருந்தால் அதை கர்த்தர் அந்த காரியத்தை கைவிடவே மாட்டார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God has a plan for all of us. God has a plan for all of us. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை எந்த மனுஷனாலும் அந்த திட்டத்தை மாற்றவே முடியாது. நாமே அந்த திட்டத்தை மாற்றவும் முடியாது. யோசேப்பை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். அந்த திட்டத்தை
பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், யோசேப்போடு கூட பிறந்தவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், தேவன் ஒரு மனிதன் மேல் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே வைக்கப்பட்ட அவருடைய திட்டத்தை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனால் நிறைவேறதுக்கு முன்னாடி நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யோசேப்பினுடைய பிராணன் இரும்புகளுக்கு பின்பதாக அடைபட்டு கிடந்தது. அவன் சிறையிருப்பில் இருந்த அனுபவங்கள், கஷ்டத்தில் இருந்த அனுபவங்கள், அதுக்கு பிற்பாடு தான் ஒரு உயர்வு வந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தானே ஒரு திட்டத்தை தந்தாரு. ஆண்டவர் தானே நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு. இப்படிலாம் உன் வாழ்க்கையில் நான் செய்வோம்னு சொன்ன ஆண்டவர் ஏன் என்னை தவிக்க விட்டு விட்டார்? ஏன் என்னை கஷ்டத்துக்குள்ள தேவன் நடத்துகிறார்? சோர்வுக்குள்ள தேவன் ஏன் என்னை நடத்துகிறார்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வரணும்? கர்த்தர் என்னோடு கூட இருந்தா இதையெல்லாம் என் வாழ்க்கையில ஏன் நடக்கணும்? இப்படி பல விதமான கேள்விகள் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம மனிதர்கள், நம்ம மூளையில கேள்விகளுக்கு பஞ்சமே கிடையாது. தேவ திட்டத்தை நம்ம முழுமையா விளங்கி கொள்வது என்பது இந்த சின்ன மூளையில் அது முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் யோசேப்பு அந்த காரியத்தில் உறுதியாக இருந்தார். ஏனென்றால் 1க்கு 2 முறை சொன்னார். யோசேப்பினுடைய எதிர்காலத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் 1க்கு 2 முறை சொன்னார். இந்த திட்டத்தை குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை, சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் உங்களுக்கு சொன்ன சில திட்டத்தை உங்க சொந்த குடும்பமே, உங்களோடு கூட இருக்கிறவர்களே, உங்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டியவர்களே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இதனால அந்த தேவனுடைய திட்டத்தை நீங்க அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனா கர்த்தர் அந்த திட்டத்தை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் கொடுத்த திட்டத்தில் அவர் என்னைக்குமே நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் அந்த திட்டத்தில் அவர் நிலைச்சுதான் இருக்கிறார். நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் நடக்க போறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை முன்குறித்து விட்டால் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனா சகோதரர்கள்ல என்ன பண்ணாங்க? அவனை கொன்னுறணும்னு பார்த்தாங்க. கொன்னுட்டா யோசேப்பின் மேல இருந்த திட்டம் அதோடு கூட அவனோட அழிஞ்சு போயிடும். எப்படி திட்டம் நடக்கும்னு பார்ப்போம். தேவ திட்டம் எப்படி நடக்கும்னு பார்த்துருவோம். அவனை கொன்னுட்டா எல்லாம் போயிடும். உயிரோடு இருந்தா தானே தேவ திட்டம் நடக்கும். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் அவனை திட்டம் போட்டு தனியா கூட்டிட்டு போய் என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை ஆலோசனையும் பண்ணாங்க. அந்த காரியத்தை அவர்கள் செய்யவும் செய்தார்கள். அதனால தேவ திட்டம் மாறிச்சா? தேவ திட்டம் மாறல. அவனை குழியில போட்டதுனால தேவ திட்டம் மாறிச்சா? தேவ திட்டம் மாறல. அஞ்ஞானிகளுக்கு அவனை விற்றதுனால தேவ திட்டம் மாறி போச்சா? பெலிஸ்தர்களுக்கு வித்ததுனால தேவ திட்டம் மாறிச்சா? மாறல. இவங்க நினைச்சாங்க வித்துட்டோம்னா அவன் வேற நாட்டுக்கு போயிடுவான், தேவ திட்டம் நிறைவேறாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா தேவ திட்டம் அப்படிதான் இருக்கு. ஸ்தோத்திரம். போன இடத்துல, எகிப்துக்கு போன இடத்துல அங்கேயும் பிரச்சனை. தேவ திட்டம் மாறவில்லை. சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். தேவ திட்டம் மாறல. சிறைச்சாலையை விட்டு வெளியில கர்த்தர் கொண்டு வருகிறார். தேவ திட்டம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப வருஷம் கழிச்சு சகோதரர்கள் எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க வர்றாங்க. யோசேப்பு தான் சொல்றாரு, ஏன் அங்க நம்ம ஊர்ல கஷ்டப்படணும், போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. யோசேப்பை அடையாளம் கண்டு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் இவன் தான் நம்ம சகோதரன் தெரிஞ்சுக்கிட்ட உடனே கட்டி சேர்ந்து அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். யோசேப்பை பார்க்கும்போது ராஜாவாக இருக்கிறான், ராஜாவாக இருக்கிறான். இங்க நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அல்ல, தேவனே என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினார்.
எதன் மூலமாக அனுப்புனாரு? ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் அனுப்புனாரு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சகோதரர்கள் இப்ப குற்ற மனசாட்சி உள்ளவங்க நிற்கிறாங்க. உனக்கு போய் இவ்வளவு துரோகம் பண்ணிட்டோமே, உனக்கு போய் இவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டோமே, உன்னை கொன்னிரலாம்னு நினைச்சோமே, ஆனா நாங்க என்ன யோசனை பண்ணாலும் உன் மேல இருந்த தேவ திட்டத்தை யாராலையும் மாற்ற முடியலப்பா. அல்லேலூயா. யோசேப்பு அதை உணர்கிறார். இவ்வளவு பல கட்டங்களை தாண்டி இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறோமே, இப்ப கர்த்தர் எப்படிப்பட்ட இடத்துல வச்சிருக்கிறாரு அதைத்தான் சொல்றாரு, என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும். பார்வோன் யாரு? எகிப்தினுடைய ராஜா. ராஜாவுக்கு அப்பனா வச்சிருக்கிறாரு. யாரு? தேவனாகிய கர்த்தர். ஆமென். பார்வோனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும், பார்வோனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லணும் அப்படின்னா யோசேப்பு தான் தேவைப்படுகிறாரு. அதை யோசேப்பை சொல்றாரு, நான் பார்வோனுக்கு தகப்பனை போல இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்புக்கும் பார்வோனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா தேவ திட்டத்தில் அது இருந்தது. தேவ திட்டத்தில் பார்வோனுக்கு யோசேப்பு தகப்பனாய் இருக்க வேண்டியது தேவ திட்டத்தில் இருந்தது. அடுத்தது சொல்றாரு பாருங்க, அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும்ங்கிறாரு. பார்வோனுடைய குடும்பம் அத்தனை குடும்பத்துக்கும், அவன் சொந்தக்காரன் பந்தக்காரன், அவருடைய ராஜ்யம் அரண்மனை அத்தனை பேருக்கும் நான் தான் கர்த்தன் அப்படின்னா, இவன் தான் ஆளுகை செய்கிறவன். அதிகாரம் முழுவதும் யார் கையில் இருக்குன்னா இவன் கையில் தான் இருக்கு. இப்போ யோசேப்பு கையில் தான் இருக்கு. இது தேவ திட்டத்தில் ஒன்று. ஆமென். மூன்றாவது சொல்லுகிறாரு, எகிப்து தேசத்துக்கு முழுதுக்கும் அதிபதியாய் இருக்கிறேன். கர்த்தர் வைத்திருக்கிறார். எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். யார் வைத்தார்? வைத்தாருங்கிறார். யார் வச்சது? தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் தான் வச்சாரு. இதை குறித்து ஆண்டவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசினார் பாருங்க. அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் போது அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசினது இன்னைக்கு ஒன்று ஒன்றா நிறைவேறுகிறது. அவன் கண்டானே, என்னை சுற்றிலையும் எல்லாம் எப்படி இருப்பாங்க? வணங்குவார்கள். இப்போ எப்படி இருக்காங்கன்னா, அவன் என்ன சொப்பனம் கண்டானோ அப்படிதான் அங்கே நிற்காங்க. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவன் கண்ட சொப்பனத்துக்கும் அதிகமாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். சொப்பனம் குடும்பத்தை குறித்தது, சகோதரர்களை குறித்தது, சகோதரர்களுக்கு முன்பதாக இவனுடைய உயர்வை குறித்தது. ஆனா அது மட்டும் இல்லை, தேவன் சொல்லாத இன்னும் அநேக காரியங்களும் அந்த திட்டத்துக்குள்ளே இருந்தது. அது என்ன திட்டம் அப்படின்னா, பார்வோனுக்கு தகப்பனாய் இருந்தது, பார்வோனுடைய குடும்பத்துக்கு கர்த்தனாய் இருந்தது, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அந்த மனுஷன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த கஷ்டத்தில் என்ன நினைச்சிருப்பாருன்னா, குழியில் இருக்கும்போது என்னை இவங்க கொண்டுருவாங்க, நான் தனிமையில் நிற்கிறேன். அத்தனை சகோதரர்களும் ஒருமனப்பட்டார்கள். அத்தனை பேரும் ஒருமனப்பட்டாங்க. இவனுடைய வாழ்க்கைக்கு எதிரியாக ஒருமனப்பட்டாங்க. சோதரம். ஆனால் கர்த்தருடைய கரம், அவருடைய கரத்தில் இருந்து ஆண்டவர் வெளியில கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். பார்வோன் வீட்டில் அங்கே பல தவறுகள் நடக்கும்போது நினைச்சிருப்பான், இதோடு நம்மளை கொண்டுருவாங்க. ஏன்னா அந்த நாடுகளில் தவறுன்னு சொன்னாலே கொலை செய்வது, மரண தண்டனை கொடுப்பது. இப்போ கூட நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். கேரளாவிலிருந்து அரபு நாட்டுக்கு போனேன், வேலைக்கு போனேன். ஒரு சகோதரி அந்த வீட்டில் அந்த முதியவர் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருக்கிறாரு. அந்த அம்மா தாங்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு ஊசியை போட்டுருச்சு, அவரும் செத்து போனார். இப்போ அது கோர்ட்டுக்கு அங்கெல்லாம் போய் இப்போ அந்த சகோதரிக்கு இன்னும் ஒரு வாரத்தில் மரண தண்டனை. நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு தலையிட்டாலும் அவங்க விட மாட்டாங்க. குழந்தைகள்லாம் இங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது, கேரளத்தில் இருக்குது. ஒரு வயதான ஒரு தாயின்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு வாலிப ஒரு சகோதரி. ஏன்னா அவங்க அதை விட மாட்டாங்க. ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் சரி, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. ஒருத்தன் கையை வெட்டினா அவனை வெட்டணும்,
ஒருவன் கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ இவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, தொடக்கூடாத இடத்துல இவன் தொட்டுட்டான் அப்படின்னு தான் இவன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. ஆனால் அது அப்படி அல்ல. ஆனால் அது ரூபிக்கப்பட்டது, அது அப்படி ஜோடிக்கப்பட்டது. அதனால ஜெயிலுக்கு போனா. ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். கர்த்தர் ஏற்ற வேளையில வெளியில கொண்டு வந்தார். கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக கர்த்தர் உயர்த்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் என்ற மாத்திரம் நீங்க மறந்து விடாதிருங்கள். திட்டம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. நம்ம எல்லாரும் தேவ திட்டத்துக்கு உள்ளதான் நம்ம இருக்கிறோம். என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் இருக்கிறதுனால தான் அறியாத ஊர்ல வந்து இத்தனை வருஷம் நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். ஏனென்றால் என்னை குறித்து தேவ திட்டங்களில் அது ஒன்றாய் இருந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களை குறித்தும் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி கர்த்தர் யோசேப்பை நடத்தினது போல தேவன் உங்களை நடத்துவார். ஆனால் அவன் உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக பல சோர்வுகள் அவனை தாக்க ஆரம்பித்தது. குழியின் அனுபவங்கள் இருந்தது, தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் இருந்தது, கைவிடப்பட்ட அனுபவங்கள் இருந்தது, அவமானமும் நிந்தனைகளையும் சகிக்க வேண்டிய அந்த நிலைமைகள் அவன் வாழ்க்கையில இருந்தது, சிறையிருப்புகள் இருந்தது. இத்தனை இருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுகிறது இல்லை. ஆண்டவர் தான் இந்த திட்டத்தை எனக்கு தந்தாரு. ஆண்டவர் தான் இந்த காரியத்தை எனக்கு குறித்து என்னோடு கூட பேசினார். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் ஏன் வேற மாதிரி இருக்கு? அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் ஏன் வித்தியாசமாக இருக்கு? தேவன் பேசின காரியத்திற்கு எதிர்மறையாக ஏன் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸ்தோத்திரம். யோசேப்பு இந்த சூழ்நிலையில் என்ன செஞ்சார் அப்படின்னா, பொறுமையோடு கூட பாடுகளை சகித்தார். பொறுமையோடு கூட பாடுகளை சகித்தார். எந்த இடத்திலையும் சகோதரர்களோடு கூட எதிர்த்து நிக்கல, எந்த இடத்திலையும் வாக்குவாதம் பண்ணல, எந்த இடத்திலையும் போத்திபாருடைய வீட்டில் நடந்த சூழ்நிலையிலையும் தன்னை நீதிமானாக நிரூபிப்பதற்கு முயற்சி செய்யல. சிறைச்சாலையில் இருக்கும் போதும் தான் விடுதலை அடைய வேண்டும் என்று அவன் முயற்சி செய்யல. சோதரம். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கைக்கு பின்பாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை மட்டும் அவன் அறிந்து கொண்டான். அதில் இருந்து கர்த்தர் என்னை வெளியில கொண்டு வருவார் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் யோசேப்புக்கு இருந்தது. அதுதான் தேவனை பாடுகளுக்கு மத்தியிலே அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், கஷ்டத்துக்கு மத்தியிலே தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், சோர்வுகளுக்கு மத்தியிலே தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், தோல்விகளுக்கு மத்தியிலே தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், கைவிடப்பட்ட நிலைமைகளுக்கு மத்தியிலே தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக, அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினார். தேவன் சொன்னது நடந்தது. ஆமென், அல்லேலூயா. தேவன் சொன்னது நடந்தது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொன்னாரோ அது நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதுக்காக நம்ம இப்பொழுதே கர்த்தரை நாம் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் சொன்னது நடக்கும் என்பதை நான் நம்புகிறேன், நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நடந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேளையிலே உங்களுடைய கண்களினால் அது தெரியாம இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். தேவன் இன்னும் நமக்கு பின்னாடி அவர் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய வேலையை நிறுத்தவில்லை. அல்லேலூயா. உங்களுக்காக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடியினால் உங்களுக்கு தேவன் சில வேளைகளில் செயல்படாதவரை போல காணப்படலாம். ஏன் நீர் செயல்படாமல் இருக்கிறீர் என்று உங்களுக்கு தெரியலாம். ஏனென்றால் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அந்த காரியம் இன்னும் வெளிப்படாதபடியினால் நாம் பலவிதமாக ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பேசுகிறோம். ஆனால் இன்னமும் கர்த்தர் நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த கால வேளையில் உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்களுடைய விசுவாசத்தை தேவன் தட்டி எழுப்பும்படியாய், உங்களை தேவன் சோர்விலிருந்து ஆண்டவர் தூக்கி விடும்படியாய் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்களுடைய மாம்சத்தினால் இதை உணராமல் இருக்கலாம். மாம்சத்தில் உணர்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து தோற்று போனவர்களாக இருக்கலாம். ஒன்றுமே நடக்காததை போல அவைகள் தென்படலாம். ஆனால் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால தான் யோசேப்பின் சகோதரர்கள்லாம் சொல்றாங்க, அப்பா உன்னை போய் நாங்கள் இப்படிலாம் பண்ணிட்டோமே, எனக்கு நீ எவ்வளோ உதவி பண்ணுற, எங்கள் பஞ்சத்தில் எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்களை காப்பாற்றுறியே, இத்தனை பேரையும் காப்பாற்றுறியே, குடும்பத்தை காப்பாற்றுறியே, இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் இப்படிலாம் பண்ணிட்டோமே. இன்றைக்கி உன்னை பார்க்கும்போது எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் நீ ராஜாவாக இருக்கிறியே, அதிபதியாக இருக்கிறியே, உன்னை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படிலாம் மனசை வேதனைப்பட்டு குற்ற மனசாட்சியோடு கூட யோசேப்பிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, இந்த மாதிரி பண்ணிட்டோமே, செஞ்சிட்டோமே, கர்த்தருடைய திட்டம் தெரியாம விளங்காம செஞ்சிட்டோமே, இன்னைக்கு யாரை நம்ம வெறுத்தோமோ, யாரை நாம் கடிந்து கொண்டோமோ, யாரை நாம் கொல்ல வேண்டும் என்று நினைத்தோமோ அவங்க மூலமா தானே கர்த்தர் நமக்கு இன்னைக்கு நன்மையானதை செய்து கொண்டு இருக்கிறார் என்கிற குற்ற மனசாட்சி அவங்களுக்குள்ள இருக்கும்போது யோசேப்பு, ஆமாமா நீங்க அப்படிதான் பண்ணீங்க, அப்படிதான் செஞ்சீங்க, ஆகையினால உங்களுக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்லல, உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் என்னை அனுப்பி வச்சாரு. அல்லேலூயா. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ஆண்டவர் இந்த மாதிரி பாடுகளை ஏன் என் வாழ்க்கையில அனுமதித்தார்னா, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆகையனால தான் என்ன முன்னாடி அனுப்பி வச்சாரு. நம்ம குடும்பத்தில் என்னை உங்களுக்காக தெரிந்து கொண்டார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக என்னை கர்த்தர் வேறு பிரித்தார். எனக்கு வந்த கஷ்டம் உங்களால் வந்த கஷ்டம் அல்ல, அது தேவன் என்னை உயர்த்துவதற்காக அனுமதித்ததான ஒரு காரியம். ஆகையினால நீங்கள் அல்ல, ஆண்டவரே என்னை அனுப்பி வச்சாரு. அல்லேலூயா. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்களா? ஆண்டவரை குறித்த என்ன புரிதல், அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்த என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. நாம் எப்படி பேசுகிறோம். யோசேப்பு எப்படி பேசுறாரு, யோசேப்பு எப்படி பேசுகிறார், பாடுகளுக்கு மத்தியில் எப்படி பேசுகிறார், தீமை செய்தவர்களுக்கு முன்பதாக யோசேப்பு எப்படி பேசுகிறார், தேவன் உயர்த்தின போது அந்த உயர்விலே எப்படி பேசுகிறார். ஸ்தோத்திரம். என் முயற்சியில் நான் மேலே வந்துட்டேன், கஷ்டத்தினால நான் மேலே வந்துட்டேன், நீங்களாம் இப்படிலாம் பண்ணிட்டீங்க பாருங்க, நான் கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ தூரம் நான் மேலே வந்திருக்கிறேன் பாருங்க, அப்படிலாம் சொல்லலை. கர்த்தரே என்னை அனுப்பி வச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த தப்பை நீங்க பண்ணல. ஆனா உண்மையை தப்பு பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. ஆனா இவர் எப்படி பேசுறாரு பாருங்க. பாருங்க, நீங்கெல்லாம் படு பாதகர்கள், கொலபாதகர்கள். இப்ப நின்றுட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் நான் சேர்க்கலாமா? நீங்க தான் ஏன் பண்ண, இந்த அன்னைக்காம் பாரு, இந்த அவன் தான் பண்ணான் பாரு, இந்த தான் பண்ணான் பாரு, அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் அல்ல, நீங்க அல்ல. ஏன் குற்ற மனசாட்சியில் நின்றுகிட்டு இருக்கீங்க? என்னை அனுப்பி வைத்தது நீங்கள் அல்ல. ஸ்தோத்திரம். தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி, அல்லேலூயா, என்னை அனுப்பி வச்சது கர்த்தர் தான். Because God has a plan. God has a plan for you, for me, for us. Hallelujah. உங்களை குறித்து, என்னை குறித்து, நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நகோமியினுடைய கணவன் இறந்து போனார். 2 பையங்க, 2 பையங்களை விட்டு ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளையும் மனைவியும் விட்டு குடும்ப தலைவர் இறந்து போகும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள், ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஒரு வீட்டில் தகப்பன் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தகப்பன் இல்லை அப்படின்னா அந்த தாய் அந்த பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறது கொடூரமாய் இருக்கும்.
கணவன் இல்லாமல் மனைவியும் இந்த உலகத்தில் தனித்து வாழ்வது ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை. மனைவி இல்லாமல் கணவனும் வாழ்வது ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை. அது அந்த வழியில் போனவங்களுக்கு தான் அதனுடைய பாதிப்பு தெரியும். இந்த நகோமி அழுகிறா, கணவனும் இறந்து போனார், 2 பிள்ளைகளை வளர்த்தேன், உங்கள் 2 பேருக்கும் 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்தேன், என் 2 குமாரர்களும் பிள்ளைகளும் செத்துட்டாங்க. யோசித்து பாருங்க, கணவன் இறந்துட்டாரு, ஆண்டவர் கொடுத்த 2 பிள்ளைகள் வாலிப மக்கள், கல்யாணம் பண்ணவங்க, குடும்ப வாழ்க்கையில் இருந்தவங்க, 2 பேரும் இறந்து போனாங்க. இப்போ இருக்கிறது யாருன்னா, அந்த வீட்டில் 3 பெண்களாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நகோமியும் 2 மருமக்கமார்களும். நகோமி சொல்கிறாங்க, நீங்கள் போங்கம்மா, காலகாலத்தில் போய் ஒரு திருமணத்தை நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் சொல்லும்போது ஓர்பாளும் அழுகிறாள், ரூத்தும் அழுகிறாள். எதை நினைச்சு அழுகிறாங்க? ஒரு பக்கம் நகோமியினுடைய வாழ்க்கையை நினைத்து, இன்னொரு பக்கம் நகோமி தன் கணவனை இழந்ததை போல ஓர்பாளும் கணவனை இழந்து நிற்கிறாள், ரூத்தும் கணவனை இழந்து நிற்கிறாள். ஒரே வீட்டில் இப்படிப்பட்ட சாவு, இப்படிப்பட்ட பிரச்சனை ஒரே வீட்டில் மாறி மாறி நடந்து எல்லாரும் விதவியாகி போனோமே, எல்லாரும் விதவியாகி போயிட்டோமே. அவருடைய திருமண வாழ்க்கை அப்படியே உடைஞ்சு நிற்குது. ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை. நகோமி தான், மாமி தான் பிள்ளைகளுக்கு, மருமக்கமார்களுக்கு ஆலோசனை சொல்கிறா, போங்கம்மா உங்கள் தாய் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஏற்ற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சமாதானத்தோடு இருங்க. ஆனால் அவங்க மனது விட்டு கொடுக்கவில்லை. கணவனை நினைத்து அழுகிறார்கள். எப்படி மாமியை நம்ம விட்டுட்டு போக முடியும்? அவளே கணவன் இல்லாமல் இருக்கிறாள், வயதானவள். சோதரம், சூழலை மோசமாக இருக்கிறது, சூழலை மோசமாக இருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டங்களில் ஓர்பாள் நகோமியை முத்தமிட்டு அவ போயிட்டா. நம்ம வாழ்க்கையை போய் பார்ப்போம், கசந்தான் போய் பார்ப்போம், போயிட்டா. இந்த நகோமியும் சொல்கிறாங்க, மகளே ஓர்பாள் போயிட்டா, நீயும் போயிடலாமே, நீயும் உன் வாழ்க்கையை போய் பாருமா. என் கூட இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? என் கூட இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் நடந்துட முடியாது. ஆனால் மாமனார் கிடையாது, புருஷன் கிடையாது, மாமியார் மட்டும்தான். ஆனால் ரூத் இந்த சூழ்நிலையில் விட்டுட்டு போகவில்லை, விட்டுட்டு போகலை. ஓர்பாள் விட்டு விட்டு போய்விட்டாள். உங்களுடைய வாழ்க்கையில் நிற்க வேண்டியவர்கள் உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். நிற்க வேண்டியவர்கள் யார் நிற்கணுமோ, யாரை எதிர்பார்த்தீர்களோ, நிற்பார்கள் என்று யாரை எதிர்பார்த்தீர்களோ அவங்க விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் விட்டு விட்டு போக மாட்டார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் குடும்பம் உடைந்து நொறுங்கி கிடக்கிறது. கண்ணீருக்கு மேலே கண்ணீர், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய யாரும் முன் வரல பாருங்க. நகோமியினுடைய கணவர் இருந்திருக்கும் போது எத்தனை பேர் வந்திருப்பாங்க அந்த வீட்டுக்கு? அவரை பார்ப்பதற்கு எத்தனை பெரியவங்க வந்திருப்பாங்க, எத்தனை உறவுகள் வந்திருப்பாங்க, எத்தனை சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. இந்த பிக்சர்ல எந்த சொந்தக்காரங்களும் வரலங்க. தீர்மானம் எடுத்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு ஒருவருடைய ஆலோசனை அங்க இல்லை, ஒருவரும் இல்லை. கணவனை இழந்து தவிக்கிற இந்த நகோமி, தம் மருமக்கமார்களும் கணவனை இழந்து நிற்காங்களே, அந்த அம்மா மட்டும்தான் கூட நிற்காங்க. இந்த சூழ்நிலையில் ஓர்பாளும் போயிட்டா. ரூத்துவுக்கும் சொல்றாங்க, நீயும் போயிரு. ஆனால் இங்கே நடந்த காரியங்களை பார்க்கும்போது 16வது வசனம், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நல்லா கவனிங்க, என்கிட்ட நீங்க பேசணும், அம்மா என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரூத்து உம்மை என் மாமியை பின்பற்றுவேன்.
உங்களை நான் பின்பற்றுவேன். நான் அதை குறித்து நீங்க பேசுங்க. ஆனா என் வீட்டுக்கு நான் திரும்பி போறதை குறித்து நீங்க பேசாதீங்க. அல்லேலூயா. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். இதுதான் உறுதியான ஒரு தீர்மானம். கஷ்டத்துக்கு நடுவிலே, இழப்புகளுக்கு நடுவிலே உம்மை விட்டுட்டு நான் போக மாட்டேன், நான் திரும்பி போக மாட்டேன். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது கர்த்தரை விட்டுட்டு நம்ம போயிடுறோம். போராட்டம் வரும்போது, இழப்புகள் வரும்போது, இந்த தேவன் எனக்கு வேண்டாம்னு சொல்லி தேவனை விட்டுட்டு நம்ம போய் விடுகிறோம். தேவனுடைய ஆராதனையை விட்டு விடுகிறோம். ஜெபத்தை நம்ம விட்டு விடுகிறோம். தேவனுடைய அன்பை விட்டுட்டு நம்ம தூரமாக நம்ம போய் விடுகிறோம். ஏன் ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில இப்படி அனுமதித்தார்? ஏன் இந்த கஷ்டம் என் வாழ்க்கையில வந்தது? ஒரு சரியான ஒரு வாலிப பிராயம். இந்த வாலிப பிராயத்தில் குடும்பமா இருக்க வேண்டிய நான் இன்னைக்கு உடைந்து நொறுங்கி போய் கிடக்கிறேனே. அதனால இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைக்கலாம். இந்த அம்மா சொல்றத பாருங்க, ரூத் சொல்றத பாருங்க. உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நான் ஆண்டவர் விட்டு நான் திரும்பி போக மாட்டேன். நகோமியை விட்டு நான் போக மாட்டோம்னா என்ன அர்த்தம்? விசுவாசிகளாகிய நாம் பாடுகளுக்கு நடுவிலே, இழப்புகளுக்கு நடுவிலே, போராட்டங்களுக்கு நடுவிலே கர்த்தரை விட்டுட்டு போகக்கூடாது. தேவனை விட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போகலாம். நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை விட்டுட்டு போயிடலாம். தகப்பன் நம்மளை விட்டுட்டு போயிடலாம். தாய் நம்மளை விட்டுட்டு போயிடலாம். போனவர் நான் ஒரு சாட்சி சொன்னேன் இல்லையா? அந்த கடலூர்ல உள்ள அந்த தம்பியை குறித்து ஒரு சாட்சி சொன்னேன் இல்லையா? தகப்பன் விட்டுட்டு போயிட்டாரு. தாயும் சகோதரியும் அந்த பையன் பராமரிச்சான். அந்த தாய் இன்னொரு மனிதனோடு கூட போய்விட்டா. அம்மான்னு சொல்லி ஒரு நாள் தேடி போகும்போது, இந்த இடத்துக்கு நீ வந்துடாத, நீ ஓடிவிடு, இந்த இடத்துக்கு வந்துடாத. வாலிப பிராயத்தில் கஷ்டப்பட்டு தன் சகோதரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். மறுபடி கஷ்டத்தில் அக்கா வீட்டுக்கு போறான். அக்கா வீட்டுக்கு போனா, இந்த கோலத்தில் என் வீட்டுக்கு வராத, எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு நீங்க நின்று கொண்டு இருக்கிறீர்களோ? எந்த இடத்துக்கு நான் போனாலும் சரி, எல்லாரும் கதவை அடைச்சிட்டாங்க. நான் நேசித்தவர்கள் எனக்கு கதவை அடைத்து விட்டார்கள். யாரெல்லாம் என்னை சேர்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்தேனோ கதவை அடைச்சிட்டாங்க. கதவை அடைச்சாலும் பரவாயில்லை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறார். தேவன் ஒரு கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. உலகமே கதவடைக்கலாங்க. சொந்த தகப்பன் கதவடைத்தார், சொந்த தாய் கதவடைத்தார், பெற்ற கற்பம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, தாய் தன் பாலகனை மறந்தாலும் சரி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ கூட நிச்சயம் மறப்பா. இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல பார்க்கிறோம், நம்ம நினைக்கிறோம் தாய் பிள்ளைய மறக்க மாட்டா அப்படின்னு சொல்லி. அநேக இடங்கள்ல பார்க்கிறோம் பிள்ளைகளை மறந்து இன்னைக்கு யாரோ ஒருவரோடு கூட போய்விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறந்தாலும் சரி, நான் உன்னை மறக்க மாட்டேன், உனக்கு மறக்க மாட்டேன். நான் தேடி போன தாய் கதவடைத்தாள், தேடி போன அக்கா கதவடைச்சா. அந்த வாலிப மகனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கதவை அடைக்கல. யாரை கொண்டோ கர்த்தர் அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு கதவை தேவன் திறந்தார். அல்லேலூயா. யாரை கொண்டோ கர்த்தர் திறந்தார். இந்த வழியில தான் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்னு நீங்க நினைக்காதீங்க. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. தேவனுடைய நினைவுகள் வேற. எந்த வழியாக உன்னுடைய வாழ்க்கையில் தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று உனக்கு தெரியாது. நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய். ஆனா தண்ணீர், இந்த பள்ளத்தாக்கு எங்கும்
தண்ணீரால் நிரப்பப்படும். அது எப்படி வரும்னு தெரியாது, எப்படி இந்த காரியம் அற்புதம் நடக்கும்னு தெரியாது. நாம நினைத்து கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் தேவன் அற்புதத்தை செய்வார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவன் வேறொரு வழியாக கர்த்தர் வழியை திறப்பார். வேறொரு வழியாக இந்த பள்ளத்தாக்கில் கர்த்தர் தண்ணீரை கர்த்தர் கொண்டு வருவார். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு தேவனுடைய மனுஷனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். எல்லா பக்கமும் கதவடைச்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்குன்னு சில நல்ல கதவுகளை திறந்து வைத்திருக்கிறார். நல்ல வழியை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அது சந்தோஷமான ஒரு பாதை, ஒரு சமாதானமான ஒரு வழி. அதுக்கு நீங்க எதிர்பார்த்து கர்த்தரை நீங்கள் துதித்து கொண்டு இருங்கள். கர்த்தர் திறக்க போகிற வழிக்காக கர்த்தரை இப்பொழுதே ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்து விடுங்கள். எனக்குன்னு நீர் ஒரு வழியை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நான் அது வரைக்கும் உம்மை விட்டுட்டு நான் போக மாட்டேன், உம்மை விட்டு நான் போக மாட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாக்கோபு யாப்போக்கு நதியிலே பிடித்து கொண்டான் தேவனை. அந்த தேவன் சொல்லுகிறார், பொழுது விடியுது, நான் போகணும், நான் போகட்டும், பொழுது விடுகிறது, நான் போகட்டும். அந்த மனுஷன் என்ன சொல்றான்? விட மாட்டேன், விட மாட்டேன். என் கஷ்டம் எனக்கு தெரியும், என் எதிர்காலம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னை ஆசீர்வதித்தால் வெளியே உம்மை விடவே மாட்டேன். என் கஷ்டத்துல எனக்கு யாரும் கை கொடுக்க முடியாது, உம்மை நான் பிடிச்சுக்கிருவேன். பிடிச்சுக்கிட்டா ஒரு மனிதனுடைய அன்பின் பிடியிலிருந்து சர்வ வல்லமை உள்ள தேவனால் வெளியில வர முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் அன்புக்கு கட்டுப்பட்ட தேவன். அல்லேலூயா. எத்தன் என்று அழைக்கப்பட்டவன் அவன் கஷ்டங்களிலே கர்த்தரை பிடித்து கொண்டான், அவரை நேசித்தான். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். ரூத் அதைத்தான் சொல்றா, நான் போக மாட்டேன். போறத குறிச்சு பேசாதீங்க, உம்மோடு கூட இருக்கிறத குறிச்சு வேணா பேசுங்க. நம்ம எதை குறிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனை விட்டு வெளியேறுவதை குறித்தா? விசுவாசத்தை விட்டு விடுகிறதை குறித்தா? இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன செய்தார் என்று தேவனுக்கு விரோதமாய் அவிசுவாசமான வார்த்தைகளை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறோமா? எதை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம்? இந்த கால வேளையில் என் தேவனை நான் விட்டு போக மாட்டேன் என்று பேசுங்க. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில நான் தேவனை விட்டு நான் போக மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க. அவர் உங்களை விட்டு போக மாட்டார், உங்களை விட்டு அவர் போக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த ரூத் என்ன சொல்றா? நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நகோமி, அம்மா, எங்கெல்லாம் நீங்க போனாலும் சரி, அந்த இடத்துக்கு நான் வருவேன். இந்த வார்த்தை நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறது? எலியாவை பின்தொடர்ந்த எலிசா. எலியா சொல்றாரு, கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், நான் இங்கெல்லாம் போறேன், நீ இருப்பா, இங்கே இரு. எலிசா சொல்றாரு, எங்க போனாலும் சரி நான் வருவேன். விடாப்பிடியான ஒரு அனுபவம், எலியாவை விடாமல் பின்தொடர்கிற ஒரு அனுபவம், நகோமியை ரூத் விடாமல் பின்தொடர்கிற ஒரு அனுபவம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த அனுபவம் தான் வேணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் மூழ்கி போகிறதா இருந்தாலும் சரி, நான் சாகக்கூடிய தருணமாக இருந்தாலும் சரி, உம்மை பின் தொடருவேன். நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். I will follow you. நம்மால சொல்ல முடியுமா? இயேசுவே, இந்த கஷ்டத்துல நான் இயேசுவை நான் பின்பற்றி வருவேன், உம்மை விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை விட்டு நான் போக மாட்டேன்.
உம்முடைய ஆராதனையை நான் இழந்து போக மாட்டேன். நான் ஜெபத்தை விட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிற உறவை நான் இழந்து போக மாட்டேன். உம்மை நான் பின்தொடருவேன். அல்லேலூயா. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். எல்லாம் சொல்லுங்கள், நானும் வருவேன். ஒரு சிறு பிள்ளையினுடைய அனுபவம் இது. ஒரு சிறு பிள்ளைய போல மாறிடணும். தகப்பன் தாய் எங்க போனாலும் சரி, நானும் வருவேன், நானும் வருவேன். எங்க போறாங்கன்னு தெரியாது, ஆனா நானும் வருவேன். இயேசுவை சிலர் அப்படித்தான் சொன்னாங்க, நாங்கள் உம்மை பின்தொடருவோம். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஆகாயத்து பட்சிகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு கூட குழிகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. என்னையா நீங்க பின்பற்றி வர போறீங்க? எனக்கு இந்த உலகத்துல தலை சாய்க்க கூட இடம் இல்லையா? குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்கு, நரிக்கு கூட தங்குறதுக்கு ஒரு குழி இருக்கு, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. இவங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் பார்க்கிறாரு. சொல்றாங்க, பரவாயில்ல, நாங்க வருகிறோம். இந்த அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இயேசுவே நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து வருவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து வருவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் தங்குகிற இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அம்மா, உங்களை எங்க அடக்கம் பண்றாங்களோ அந்த இடத்துல என்னையும் அடக்கம் பண்ணணும். இதுதான் இருக்கிற உறவு. இது உறவு. ஸ்தோத்திரம். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். எவ்வளவு உறுதியான விசுவாசம், எவ்வளவு உறுதியான விசுவாசம். கணவன் இல்லை, வாழ்க்கை போயிடுச்சு, எதிர்காலம் இல்லை, என்ன செய்வோம் என்று தெரியாது. நகோமியும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கவில்லை. என் கூட இரு, உனக்கு என்னெல்லாம் பண்றேன். அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தையை நகோமி கொடுக்கவில்லை. நம்பிக்கையை கொடுக்காட்டாலும், நம்பிக்கை இல்லாட்டாலும், நம்பிக்கைக்குரிய சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் சரி, நான் செத்தாலும் கூட அங்கதான் நான் சாவேன். உங்களோட தான் சாவேன். அல்லேலூயா. பிரிச்சா மரணம் தான் பிரிக்கணும். அது வரைக்கும் உம்மை நாம் பின்தொடருவேன். இன்னைக்கு இயேசுவோடு கூட நமக்கு அப்படிப்பட்ட உடன்படிக்கை நமக்கு வேணும். கஷ்டத்துக்காக, ஏதோ ஒரு நஷ்டத்துக்காக, ஏதோ நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காததுனால நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. எழும்புங்கள், எழும்புங்கள். வாழ்க்கையில என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. கர்த்தர் ஒரு போவாசை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒரு போவாசை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். அவன் பெரிய லேண்ட் லார்ட். போன முறை இஸ்ரேலுக்கு போயிருக்கும்போது, கடைசியாக போன வருஷம் போயிருக்கும்போது, இயேசு கிறிஸ்து மேய்ப்பர்களுக்கு காட்சி அளித்ததானே அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கும்போது எங்களை வழி நடத்தின அந்த கைட் சொன்னாரு, எதிர் தெரியுத பார்த்தீங்களா, எதிரே தெரியக்கூடிய அந்த இடம் எல்லாம் போவாசனுடைய இடம். எதுக்கு தெரியக்கூடிய அந்த ஃபீல்டு எல்லாம் போவாசுக்குள்ளது. பார்க்க அற்புதமா இருந்தது. ஒரு பெரிய லேண்ட் லார்ட், ஒரு பெரிய மனுஷன். சாதாரணமான ஒரு வாழ்க்கை இல்லை. கஷ்டத்துக்கு மத்தியிலையும் பின்தொடர்கிற ஒரு அனுபவத்தில் உறுதியாக இருந்தா தேவன் ரூத்தை ஆசீர்வதித்தார். ஒருபாள் நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியல. பாதியில போயிட்டா. பாதியில போனவங்களுடைய வாழ்க்கை,
பாதியிலே விட்டுவிட்டவருடைய வாழ்க்கை, பாதியிலே நம்பிக்கையை விசுவாசத்தை இழந்து போனவருடைய வாழ்க்கை என்ன ஆனது என்கிற சரித்திரமே கிடையாது. ஆனால் பின்தொடர்ந்தவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சரித்திரம் எழுதப்பட்டது, ஒரு புதிய சரித்திரம் எழுதப்பட்டது. அந்த சரித்திரம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவை கஷ்டங்களுக்கு மத்தியிலே பின்பற்றுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிற நன்மை, வரப்போகிற ஆசீர்வாதங்கள், வரப்போகிறதான மேன்மைகள் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் விட மாட்டார். இயேசு விட மாட்டார். இயேசு விட மாட்டார்னா ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று நம்ம நினைக்கலாம். இதெல்லாம் தற்காலிகமானது. கர்த்தர் சீக்கிரத்தில் சூழ்நிலைகளை மாற்றுவார். சீக்கிரத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை நிச்சயம் மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் கிருபை உள்ள தேவன், இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். அவரை போல ஒரு நல்ல தேவன் ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒரு 10 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஆனால் நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். யோபை குறித்து நமக்கு தெரியும். யோபு 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். இதை ஒன்றை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம மற்ற காரியங்களை நம்ம படிச்சுக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். யோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் யோபை குறித்து ஒரு நல்ல சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் சொல்லுங்க. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். ஒரு இடத்துல பொல்லாப்பு இருக்குன்னா அதுக்கு விலகி போகிற ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தீமை வந்துச்சு, கஷ்டம் வந்தது. நல்ல மனுஷன். வேதம் சொல்லுகிறது ஒரு மொழிபெயர்ப்புல குட் மேன், a good man. நிறைய பேருக்கு இந்த சாட்சி எழுதப்படவில்லை. யோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது a good man, நல்ல மனிதன். ஸ்தோத்திரம். உத்தமன், சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவன், தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலகி போகிறவன். ஒரு இடத்துல தீமை இருக்கு, ஒரு இடத்துல பொல்லாப்பு இருக்குன்னா அங்க போய் நிற்க மாட்டான், அங்க கை கொடுக்க மாட்டான், விலகி போயிடுவான். இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. இதுல நம்ம தலையிட்டோம்னா தேவன் விரும்பாத ஒரு விஷயம். நம்ம ஜீவிதத்தை நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும்னு சொல்லி விலகி நிற்கக்கூடியவன் பொல்லாப்புக்கு ரொம்ப முக்கியம். சில வேளைகளில் நம்ம விலகாத பட்சத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் பேசுவார். நமக்கு நல்லா தெரியும், சமாதானத்தை இழந்து போயிருப்போம். மறுநேரம் நம்மளால ஜெபிக்க முடியாது, மறுநேரம் வேதத்தை வாசிக்க முடியாது. ஏன்? பொல்லாப்புக்கு நம்ம விலகவில்லை. அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல பொல்லாப்பு இருக்கு அப்படின்னா விலகிடணும், அது நமக்கு தேவையில்லாதது. ஸ்தோத்திரம். நம்ம 4 சுவருக்குள்ள இருந்தாலே நம்மளை தேடி வீட்டுக்கு கதவை தேடி வரக்கூடிய பிரச்சனை, நம்மளை தேடி வரக்கூடிய பிரச்சனைகள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு காலம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மளே போய் ஒரு இடத்துல போய் பொல்லாப்புல போய் நம்ம நிற்க கூடாது. நான் மறுபடியும் 1ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை தான் நான் திரும்ப சொல்றேன். நிற்க வேண்டிய இடம்
உட்கார வேண்டிய இடம், நடக்க வேண்டிய இடம். சோதரன், நான் ஊழியனாக இருந்தாலும் இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஏராளமான பேர்கள் இருக்கதான் செய்கிறாங்க. எப்போ நிற்கணுமோ நிற்பேன், எப்போ நிற்க வேண்டாமோ நிற்க மாட்டேன். இதனால் பல பிரச்சனை வரத்தான் செய்யுது. இதனால் பலவிதமான வார்த்தைகள் நான் கேட்க தான் செய்கிறேன். பரவாயில்ல, ஆனால் எனக்கு தெரியும் ஒரு காலத்தில் அது தீமையை கொண்டு வரும். இருந்தால் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன். 2 இடத்துல இல்லையா எங்கேயோ ஒரு ஊழியத்தில் இருப்பேன். எங்கேயும் போய் நிற்க மாட்டேன். நான் பெருமைக்காக நான் சொல்லலை. கர்த்தர் கற்றுக் கொடுத்ததில் கொஞ்சமாகிலும் கை கொள்ளணும்னு நான் ஒரு பிரயாசம் எடுக்கிறேன். அந்த பிரயாசம் பலன் கொடுக்கிறது. பொல்லாப்புக்கு விலகிறணும். இந்த மனிதன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன். இப்படி வாழ்ந்ததுனால, நல்ல மனுஷனா வாழ்ந்ததுனால, தேவனுக்கு பயந்த மனுஷனா வாழ்ந்ததுனால வாழ்க்கையில கஷ்டம் வராம இருந்துச்சா? ஒரே நாள்ல அத்தனை கஷ்டம் வந்தது. வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய அத்தனை கஷ்டமும் ஒரே நாள்ல வந்து சேர்ந்தது. ஒண்ணு ஒண்ணா வந்தா பரவாயில்லை. 20-30 வருஷம் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தா பரவாயில்லை. 50 வருஷம் நடக்க வேண்டிய கஷ்டத்தை ஒரே நாளில் வந்துச்சுன்னா ஒரு மனிதன் எப்படி தாங்க முடியும்? இன்னைக்கு மனிதர்கள் கஷ்டத்தை தாங்க முடியாதனால தான் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள். தற்கொலை என்கிறதான காரியத்துக்கு நேராக ஓடி, இனி என்னால முடியாது, வாய்ப்பு இல்லை, எதிர்காலம் இல்லை, எல்லா வழியையும் முயற்சித்து பார்த்து விட்டோம், இனி வாழ்க்கையிலே நான் பிழைப்பதற்கு வாழ்வதற்குன்னு ஒரு வழி கூட கிடையாது. கடைசி வழி என்ன? நம்மை நாமே மாய்த்துக் கொள்ளுவது. ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு நமக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் என்னன்னா, எல்லா வழியும் அடைக்கப்பட்டாலும் சரி, நானே வழின்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு வழியாய் அவர் இருக்கிறார். எனக்கு வழி காட்டுவார், வழி காட்டுவார், நிச்சயம் வழி காட்டுவார். ஒரு வழியை கர்த்தர் நிச்சயம் திறப்பார். வழி இல்லாம போகாது. அத்தனை கஷ்டமும் ஒரே நாளில வந்தது. கூட இருந்த மனைவி, ஆறுதலாக இருக்க வேண்டிய மனைவி சொல்ற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்துரு. நீ எல்லாம் ஏன் உயிரோடு கூட இருக்க? விசுவாசத்துல நீ நிக்கிறன்னு சொல்லி ஏன் உயிரோடு கூட இருக்கிற? உன் விசுவாசம் இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருச்சு. விசுவாசம் விசுவாசம்னு சொல்றியே, இயேசு இயேசுன்னு சொல்ற அந்த இயேசு எங்க? இப்ப அந்த விசுவாசம் உனக்கு எப்ப கை கொடுத்ததா? உனக்கு நீ விசுவாசம்னு சொல்லி எல்லாரையும் நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே, அந்த தேவன் எங்க? அந்த தேவனை முதல்ல தூஷித்து விடு, தூஷித்து விடு. அந்த தேவன் வேண்டாம், அவரெல்லாம் ஒரு தெய்வமா? தூஷித்து விடு. யோபு சொன்ன காரியம், பைத்தியக்காரி பேசுறத போல பேசுகிறாய். தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? இந்த வார்த்தையை நான் லேசா சொல்லிடலாம், நீங்களும் லேசா சொல்லிடலாம். தீமையை பெற நம்மால முடியுமா? நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா? எந்த அளவுக்கு விசுவாசம் நம்பிக்கை இருந்த அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. நம்மால சொல்லிக்கிறவே முடியாதுங்க. தீமையை நாம் பெற வேண்டாமா? கர்த்தர் எனக்கு தீமை செஞ்சாலும் பரவாயில்லன்னு நம்மால சொல்லிக்கிறவே முடியாது. அந்த அளவுக்கு விசுவாசம். எப்ப சொல்றாரு? எப்ப சொல்றாரு? எல்லா பிள்ளையையும் செத்து ஒன்னா அடக்கம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஒன்னா அடக்கம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்காருங்க. வேலைக்காரன் செத்து போனா ஒரு நாள் வீடு எப்படி இருந்தது? ஜெய் ஜெய் ஜெயின்னு இருந்ததுங்க. வீடு அவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது. பெரிய ஒரு பட்டணம் போல இருந்தது அந்த வீடு. இன்னைக்கு கூட நிக்க மனைவியை தவிர ஆள் இல்லை. மனைவியை தவிர ஆளு கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த மனைவி என்ன சொல்றா? ஆண்டவரை தூஷித்துட்டு செத்துரு விடு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் சகோதரிகள்,
உங்க கணவனை உலகமே எதிர்க்கலாம், ஆனா நீங்க மட்டும் கூட நின்னா போதும், அவங்க அத்தனை மறந்துடுவாங்க. அநேக கணவன்மார்கள் தன்னுடைய வாழ்க்கையில நினைத்து உள்ள வெம்பி போய் உட்கார்ந்துருக்கிற நிலைமை என்னன்னா, உலகமே அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் என் மனைவி என் வாழ்க்கையில எதிரியை போல இருந்து கொண்டிருக்கிறாளேன்னு சொல்லி சொல்ல முடியாம நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உலகமே ஆதரவு இருந்து உங்க ஆதரவு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அதே வேளையில உலகமே அவங்களை எதிர்த்தாலும் நீங்க மட்டும் கூட நின்னா போதும், 10 உலகத்துக்கு சமமானவங்க நீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனே சொல்றேன்னா, ஒரு கணவனை ஒரு மனைவியை போல உற்சாகப்படுத்த முடியாது, ஒரு மனைவியை போல தாங்க முடியாது. ஒரு மனைவிதான் அவருடைய கணவனுடைய காரியங்களை நன்றாக அறிந்திருக்கிறவர்கள். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி பரவாயில்லைங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், நான் உங்க கூட நிக்கிறேன் சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. 1000 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பலன் அவருக்குள்ள வந்துடும். ஆனா அந்த அம்மா என்ன சொல்றான்னு தெரியுமா? நீ சாவு, நீ எல்லாம் எதுக்கு உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ எல்லாம் எதுக்கு உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிற? உங்களில் யாரும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை துணையை தந்திருக்கும் போது, ஏதோ ஒரு சண்டை சச்சரவுகள் வரும்போது உங்க நாவினால உங்க கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ யாரை இருந்தாலும் சரி, நீ எல்லாம் ஏன் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ சாகுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே நடக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு முதியவர் இதே பிரச்சனை என்கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னார். அப்பா, நான் அடுத்த முறை நீ வரும்போது நான் உன்னை பார்ப்போம்னு எனக்கு தெரியாது, இன்னொரு முறை உன்னை சந்திப்போம்னு எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், ஏன் ஐயா அப்படி சொல்றீங்க? என் மனைவி எப்போ பார்த்தாலும் நீ எல்லாம் ஏன் உயிரோடு கூட இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா, ஏன் உயிரோடு கூட இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. நான் சொன்னேன், அதை குறித்து வருத்தப்படாதீங்க, எல்லா வீட்லேயும் நடக்கிற பிரச்சனை தானே. எனக்கு அந்த நாட்களில் இது நடந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகிருச்சு. அப்ப எனக்கு இருந்த அனுபவத்துக்குள்ள நான் எனக்கு சில அந்த பெரியவருக்கு, அவரே பெரியவர், 1000 பேருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர், நான் ஒரு வாலிபன். கவலைப்படாதீங்க ஐயா, எல்லா வீட்லையும் நடக்கிற பிரச்சனை, வருத்தப்படாதீங்க. கண்கலங்கி நின்னாரு. அடுத்த முறை நீங்க வரும்போது நான் இருந்தா பார்க்கலாம், போயிட்டு வாங்க. நான் கடைசியை பார்த்தது, அதுக்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா, ஒரே வாரம் சோதரன், ஒரே வாரம் அவர் தற்கொலை பண்ணல. அவருடைய வாழ்க்கையிலே ஒரே வாரத்துக்குள் ஒரு சுகவீனம் வந்தது, மரித்து போனார். நான் அந்த மரணத்துக்கு போயிருந்தேன். பார்க்கும்போதெல்லாம் நீ ஏன் உயிரோடு கூட இருக்கேன்னு சொன்னேன். அந்த தாய் அவருடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு போறாங்க. அந்த அம்மா மண்ணை வாரி தன் தலையில போட்டு தலையில அடிச்சுட்டு கதறாங்க, ஐயா என்னை விட்டுட்டு போறீங்களே, என்னை விட்டுட்டு போறீங்களே. நான் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா கதறும் போது அந்த இடத்துல அழாதவங்க யாருமே கிடையாது. என் கண்ணிலையும் கண்ணீர் தான். அந்த மாதிரியே கதறினாங்க. அந்த காட்சி கொடூரமா இருந்தது. கண்ணுக்கு மறைகிற வரைக்கும் மண்ணை வாரி தன் தலையில போட்டுக்கொண்டு கதறாங்க, என்னை விட்டுட்டு போறீங்களே, இனி உங்க முகத்தை நான் என்னைக்கு நான் காண்பேன். கல்லறையில போய் நாங்க நிக்கிறோம். எப்படி அங்க ஓடியாந்துட்டாங்க. அடக்காரதர்
முடிகிற நேரம் மண்ணை உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் கதறாங்க, ஐயோ மண்ணுக்கு இரையாகி விட்டாரே, மண்ணுக்கு இரையாகி போனாரே. நான் நினைச்சேன், உயிரோடு கூட இருக்கும்போது இந்த கணவனை சமாதானமா வைத்துக்கொள்ள முடியலையே, நல்வார்த்தைகளை சொல்ல முடியலையே, தைரியப்படுத்த முடியலையே, உற்சாகப்படுத்த முடியலையே. இன்னைக்கு அழுது என்ன பிரயோஜனம்? தேவ வார்த்தை எவ்வளவு உண்மை, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ செத்துப்போ, நீ செத்துப்போ. யோபினுடைய மனைவி அதைத்தான் சொன்னான். இந்த இடத்துல நீங்களாம் ஜெபம் பண்றவங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க, வேதத்தை கையில ஏந்தி வருகிறவர்கள், சமுதாயத்தில் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காணப்படுகிறவர்கள் நீங்கள். ஆனா உங்க குடும்பத்துக்குள்ள வேறொரு வாழ்க்கை வாழாதீங்க, உங்க வீட்டில் வேறொரு வாழ்க்கை வாழாதீங்க, கணவன் மனைவிக்குள்ள வேறொரு வாழ்க்கை வாழாதீங்க. தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நான் அப்படித்தான் நான் வாழ்ந்திருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஏன்னா பேசப்பட்ட வார்த்தை நம்ம கேன்சல் பண்ற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். பேசப்பட்ட வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. உண்டாக கடவுதுன்னு சொன்னார், உண்டாயிற்று. நம்ம எப்ப அந்த வார்த்தையை நம்ம கேன்சல் பண்றோமோ அன்னைக்கு தான் அந்த பத்திரத்துக்கு ஒரு கேன்சலேஷன் வரும். ஒரு செக் எழுதுறோம், தப்பா எழுதிட்டோம், கேன்சல்னு எழுதின பிற்பாடு தான் அதுக்கு உயிர் இல்லாம போகும். நம்ம தப்பா எழுதினா கூட அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. ஆனா கிராஸ் பண்ணி கேன்சல்னு எழுதினா தான் அது உயிர் இல்லாம போகும். அதே போல நம்ம வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அதை இயேசுவின் நாமத்தினால நான் தப்பா நான் பேசிட்டேன், இன்னைக்கு அவருடைய நாமத்தினால நான் இந்த வார்த்தையை நான் கேன்சல் பண்றேன். ஸ்தோத்திரம், ரத்து செய்கிறேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும். காரியத்தை சரிப்படுத்துங்கள், காரியத்தை சரிப்படுத்துங்கள். யோபு கஷ்டத்துக்கு மத்தியிலே உறுதியாய் நின்ற மனிதன், சொந்த மனைவி நீ செத்துருன்னு சொன்ன போதும் கூட அமைதலோடு கூட தான் ரிப்ளை பண்றாரு. பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசாத, தேவனிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையையும் பெற வேண்டாமா? எவ்வளவு பொலைட்டா பேசுறாரு பாருங்க, எவ்வளவு அமைதலா பேசுறாரு, எவ்வளவு சரியா பேசுறாரு, எவ்வளவு பக்திக்குரியதை பேசுறாரு. நீ செத்துருன்னு சொல்ற நேரத்தில் கூடங்க நாம் எப்படி பேசுகிறோம்? நாம் எப்படி பேசுறோம்? பொலைட்டா பேசுறோமா? செத்துருன்னு சொன்ன உடனே கொண்டுடுறோம். நம்ம அந்த அம்மாவாத வார்த்தையில தான் சொல்லுது, நம்ம எழுத்தின்படியே கொண்டுருந்தோம். என்ன சாகிறதுக்கு முன்னாடி நீ செத்துரு. தேவன் அதை விரும்ப மாட்டா. எந்த மனைவி செத்துருன்னு சொன்னாலோ கர்த்தர் அவளைத்தான் பயன்படுத்தினாரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் தேவன் திரும்பவும் பிள்ளைகளை, அழகுள்ள பிள்ளைகளை தந்தார். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலையும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. கவலைப்படாதிருங்கள். உடைய வாழ்க்கையின் முன்னிலைமை கொடூரமாக இருந்திருக்கலாம், கஷ்டமாக இருந்திருக்கலாம், வழி தெரியாம நீங்கள் விழித்துக் கொண்டு இருக்கலாம், எல்லா வழியும் பூட்டப்பட்டு இருக்கலாம், எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கலாம். இயேசுவே வழி, இயேசுவே ஆண்டவர், நல்ல மேய்ப்பன், நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல சகோதரன். இயேசுவை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அந்த இயேசுவை நமக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியமுள்ள ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள், பாக்கியமுள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரபானா ஷக்கராதியந்தரா லுமனாதரா பாஷிகராதியந்தரா. கரங்களை உயர்த்தி அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். என்னை சுற்றிலையும் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நெருக்கங்கள், அனுதினமும் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை,
ஒருவேளை சாப்பாட்டை கூட நான் கண்ணீர் வடிக்காம நான் சாப்பிட முடியல. எத்தனை முறை நம்ம வடிக்கிற கண்ணீர் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்ம கொட்டி இருக்கிறோம். துக்கத்துல நம்முடைய தொண்டை அடைத்து இருக்கிறது. சமாதானத்தோடு கூட இருக்கிற சாப்பாட்டை கூட சாப்பிட முடியல. நான் ஏன் வாழணும்? ஏன் இந்த உலகத்துல வாழணும்? ஆண்டவரே நீர் என்னை எடுத்துக்கொள்ளு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் எத்தனை முறை கதறி இருக்கிறோம். போதும் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளு. ஏன் அந்த நிலைமை? ஏன் அந்த சத்தத்தை உயர்த்தினோம்? கஷ்டத்தை தாங்க முடியல, கஷ்டத்தை தாங்க முடியல, போராட்டத்தை தாங்க முடியல. ரட்சகர் ஒருவர் என் வாழ்க்கையில கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை நம்ம இழந்து போனோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். மகனே மகளே, உன் கஷ்டத்துல நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை. யோசேப்பின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ரூத்துவுக்கு ஒரு வழியை உண்டாக்கி ஒரு போவாசை ஏற்படுத்தினதை போல கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே சிலரை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தோல்விகளுக்கு பின்னே, போராட்டத்துக்கு பின்னே, நஷ்டத்துக்கு பின்னே, எல்லாத்தையும் இழந்த நிலைமைகளுக்கு பின்னே கர்த்தர் ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் அமைதலோடு கூட இல்லை. கர்த்தர் அமைதலோடு கூட இல்லை. உங்க வாழ்க்கைக்கு பின்னே கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறீரே, என்னை உயிரோடு கூட வைத்திருக்கிறீரே. இன்றைக்கு நான் மரித்திருந்தால் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக நான் போயிருப்பேனே. இந்த உலகத்துல என் பேர் மறைந்திருக்கும், அழிந்திருக்கும். என்னை எல்லாரும் மறந்திருப்பாங்க. என்னைக்கோ நான் போய் சேர்ந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தின் நடுவில் நான் நிற்கிறேன் என்றால் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த கிருபை. அந்த தேவனுடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அடைக்கப்பட்ட வழியை கர்த்தர் திறப்பார். அடைக்கப்பட்ட வழியை கர்த்தர் திறப்பார். வழி வாசலை கர்த்தர் திறப்பார். சீக்கிரத்தில் திறப்பார். ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஒரு செத்து போன மரித்த தெய்வத்தை, செயல்படாத ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கவில்லை. ஓ, ஜீவனோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஜீவனோடு கூட நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சியோனே நீ திரும்ப கட்டப்படுவாய். சியோனே நீ திரும்ப கட்டப்படுவாய். உன்னை தேவன் திரும்பவும் கட்டி எழுப்புவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்ப எடுத்து கட்டினது போல உங்கள் குடும்பத்தை தேவன் திரும்ப கட்டி எழுப்புவார். திரும்ப கட்டி எழுப்புவார். நம்பிக்கையை இழந்து விடாதிருங்கள். விசுவாசத்தை இழந்து விடாதிருங்கள். நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள். திரும்ப உருவாக்கப்படுவீர்கள். திரும்பவும் அந்த இடத்துல நிற்பீர்கள். திரும்பவும் தலை நிமிர கர்த்தர் உதவி செய்வார். Thank you, Lord. சியோனே நீ திரும்ப கட்டப்படுவாய். நம் தேவன் நம்மை கட்டி எழுப்பிடுவார். எல்லாரும் சியோனே நீ திரும்ப கட்டப்படுவாய். நம் தேவன் நம்மை கட்டி எழுப்பிடுவார். நாம் அசைக்கப்படுவதில்லை,
நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் அசைக்கப்படுவதில்லை. நம் தேவன் நம்மை கட்டி எழுப்பிடுவார். உன் தேவன் உன்னை கட்டி எழுப்பிடுவார். கரங்களை தட்டி பாடலாமா? சீயோனே நீ திரும்ப கட்டப்படுவாய், நம் தேவன் நம்மை கட்டி எழுப்பிடுவார். நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் அசைக்கப்படுவதில்லை. நம் தேவன் நம்மை கட்டி எழுப்பிடுவார். ஆமென். நம் தேவன் நம்மை கட்டி இடிக்கப்பட்டவைகள் கட்டப்படுமே, நிர்மூலமானவைகள் உருவாகுமே. இடிக்கப்பட்டவைகள் கட்டப்படுமே, நிர்மூலமானவைகள் உருவாகுமே. வாசலின் தாழ்பாள்கள் பலப்படுமே, வல்லவர் நம்மோடு இருக்கிறாரே. வாசலின் தாழ்பாள்கள் பலப்படுமே, வல்லவர் நம்மோடு இருக்கிறாரே. சீயோனே நீ திரும்ப கட்டப்படுவாய், நம் தேவன் நம்மை கட்டி எழுப்பிடுவார். ஓ சீயோனே நீ திரும்ப கட்டப்படுவாய், நம் தேவன் நம்மை கட்டி எழுப்பிடுவார். தாவீதின் கூடாரம் ஸ்தாபிக்கப்படும், பழுதானவைகள் சீர்படுமே. தாவீதின் கூடாரம் ஸ்தாபிக்கப்படும், பழுதானவைகள் சீர்படுமே. நம்பிக்கையின் தேவன் உடனிருந்து நலமுடன் நடத்துவார் கடைசி வரை. நம்பிக்கையின் தேவன் நலமுடன் நடத்துவார் கடைசி வரை. சீயோனே நீ திரும்ப கட்டப்படுவார், நம் தேவன் நம்மை கட்டி எழுப்பிடுவார். ஓ சீயோனே நீ திரும்ப கட்டப்படுவார். ஆமென். நம் தேவன் நம்மை கட்டி எழுப்பிடுவார். இஸ்ரவேலே உனக்கு கானான் உண்டு, நாட்களை கண்கள் காணுமே. ஓ இஸ்ரவேலே உனக்கு கானான் உண்டு, செழிப்புள்ள நாட்களை கண்கள் காணுமே. சத்துருக்கள் உன் முன்பு துரத்தப்பட்டு சமாதானம் காண்பாய் தேவஜனமே. ஆமென். சமாதானம் காண்பாய் தேவஜனமே. சீயோனே நீ திரும்ப கட்டப்படுவாய், ஹல்லேலூயா. சீயோனே திரும்ப கட்டப்படுவாய். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, திரும்ப உம்முடைய சபையை கட்டி எழுப்புகிறவரே, உம்முடைய ஜனங்களை திரும்ப கட்டி எழுப்புகிறவரே, பாடுகளுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் சோர்ந்து போகாதபடிக்கு இயேசுவை பின்பற்றி செல்லுவதற்கு ரூத்தை போல நான் உம்மை பின்பற்றி வருவேன். ஒரு உறுதியான ஒரு அனுபவம், ஒரு உறுதியான விசுவாசம் எங்க வாழ்க்கையிலே காணப்பட நீர் உதவி செய்ய. சோர்வுகள் எங்களை உம்மிடத்திலிருந்து பிரித்து விடக் கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பது எது? மரணமோ, நாசமோ, மோசமோ, வியாகுலமோ, பஞ்சமோ, பட்டயமோ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? ஒன்றும் எங்களை பிரிக்காதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலையும் எங்களை அழைத்த தெய்வத்தை உறுதியாய் பின்பற்ற, உறுதியாய் பிடித்துக் கொள்ள
கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுகிரகம் பாராட்டுவீராக. சத்தியத்தை கேட்டபடி ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசத்தினால தைரியப்படுத்தும், நம்பிக்கையினால நிரப்பும், வார்த்தையினால நிரப்பும். நீர் கூட இருந்து வழியை காட்டும். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் சரி, என் தேவன் புதிய வழியை திறக்க வல்லமை உள்ள தேவன், புதிய வாசலை திறக்க போதுமான தேவன். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம்